monotonic sequences of step functions இந்த செக்ஷன்ல சில டெஃபினேஷன்ஸ் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம கிட்ட இப்ப ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் நம்ம சீக்வன்ஸோட ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு ஃபங்க்ஷன் and they are defined on a set S. Okay, S என்ற செட்ல இருக்க டிஃபைன் ஆன ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். So we are having a sequence of functions on the set S. So the values எப்படி இருக்கு அப்படின்னா real valued functions. ஏன்னா நம்ம இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கம்பேரிசன் வரும். வேல்யூஸ் கம்பேர் பண்ணணும் அப்படின்னாவே ஆர்டர் இருக்கணும். லெஸ் தேன், கிரேட்டர் தேன், ஈக்குவல், இந்த மாதிரி ஆர்டர் இருக்கணும். And this is possible in real number system. அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். இது எப்ப இன்க்ரீசிங் சொல்லுவோம் அப்படின்னா நம்ம டேக் அ பாயிண்ட் எக்ஸ் இன் எஸ். ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்ல ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் கம்ப்யூட் பண்ணுங்க. f1 of x, f2 of x, f3 of x கம்ப்யூட் பண்ணுங்க. கம்ப்யூட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா it will satisfy the relationship. எப்படி இருக்கும் அப்படின்னா f1 of x is less than or equal to f2 of x னு இருக்கும். f2 of x is less than or equal to f3 of x. That is at the point x நம்ம சீக்வன்ஸ் ஓட வேல்யூஸ் இருக்க இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகே, and this is true at every point x in s. So s ஓட ஒவ்வொரு பாயிண்ட்லயும் this is true. Okay, so இப்படி இருந்துச்சு அப்படின்னா then we say our sequence of functions as an increasing sequence. Okay, இங்க இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நம்ம பேசவே இல்லை. f1 ஃபங்க்ஷன் f1 இன்க்ரீசிங்கா இருக்குமா டிக்ரீசிங்கா இருக்குமா நமக்கு அது தெரியாது. ஓகே, நம்ம அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துட்டு at the point x ஒரு பாயிண்ட் x ன்னு எடுத்தோம் அப்படின்னா அதுல f1 of x எப்படி இருக்கும், f2 of x எப்படி இருக்கு, f3 of x எப்படி இருக்கு அப்படின்னு கம்ப்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா then f1 of x will be less than or equal to f2 of x. This will be less than or equal to f3 of x, etc. இப்படியே போயிட்டே இருக்கும். And this is true at every point x in s. Okay, so decreasing sequence of functions na இதேதான். ஜஸ்ட் நம்ம இந்த இன்இக்வாலிட்டியை ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். That means f1 of x is greater than or equal to f2 of x, is greater than or equal to f3 of x, etc. So இப்படியே போயிட்டு இருக்கும். That is first value f1 of x தான் இருக்கிறதுல பெருசா இருக்கும். அடுத்தடுத்த வேல்யூ இன்னும் டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகே, நமக்கு சீக்வன்ஸ் டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா and this is true at every point x in s. ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே நம்ம இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் டிக்ரீசிங் சீக்வன்ஸா இருக்கும். ஓகே, then we say our sequence of functions as a decreasing sequence. இதுக்கு இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Let fn of x equal to x power n on interval, open interval 1,5. So f1 of x அப்படிங்கிறது என்ன? இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா f1 of x அப்படின்றது என்ன? x. f2 of x னா என்ன வரும்? x ஸ்கொயர். f3 of x அப்படின்னா x cube, etc. So இப்படியே போயிட்டு இருக்கு. Now at the point 2 ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். நம்ம f1 of 2 என்ன வரும்? அப்ளை பண்ணோம் அப்படின்னா it is 2. f2 of 2 என்ன வரும்? 2 ஸ்கொயர், it is 4. f3 of 2 என்ன வரும்? 2 cube, it is 8. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்க இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. 2, 4, 8. ஸோ இருக்க இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இப்போ at the point x equal to 2 நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். Not only x equal to 2 but also any point in this interval. எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துட்டு நம்ம இந்த டெஃபினேஷன் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா we will get an increasing sequence. ஓகே, நமக்கு வேல்யூஸ் இருக்க இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். And hence this sequence is an increasing sequence on the interval 1,5. Okay, 1,5 தான் எடுக்கணும்னு இல்லை. 1க்கு அப்புறம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1,2, 1,10 இன்னும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். தென் நமக்கு இந்த சீக்வன்ஸ் இன்க்ரீசிங் சீக்வன்ஸா வரும். ஓகே, அட் த பாயிண்ட் 1 கம்ப்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ட்ரிவியலா எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு வரும். அண்ட் ட்ரிவியலா அந்த டெஃபினேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, now take the function fn of x. சேம் ஃபங்க்ஷன் சேம் சீக்வன்ஸ் தான் எடுத்திருக்கோம். பட் on the interval செட் s இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். 0,1 ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, சோ at the point 1/2 இப்ப நம்ம ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு கம்ப்யூட் பண்ணி பார்ப்போம். So f1 of 1/2 எவ்வளவு வரும்? 1/2. f2 of 1/2 it is x square, that is 1/2 whole square, it is 1/4. f3 of 1/2 is 1/8. So
நம்மளோட சீக்வன்ஸோட அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் பாருங்க இருக்க இருக்க டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 இல்ல, இன் பிட்வீன் 0-1ல எந்த பாயிண்ட் சூஸ் பண்ணாலும் நமக்கு இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் என்ன ஆகும் அப்படின்னா இருக்க இருக்க டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். And hence this is an example of decreasing sequence of functions. Okay, and next is the definition of set of measure 0. A subset T of R is said to be of measure 0. இப்போ நம்ம ஃபுல்லா ரியல் நம்பர் சிஸ்டம் பத்தி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ நம்ம ரியல் நம்பர் சிஸ்டம்ல ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதை எப்ப மெஷர் 0 அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, for every epsilon greater than 0, T can be covered by a countable collection of intervals. So நம்ம T countable collection of open intervals எடுத்து அதோட யூனியன் எழுதணும் அப்படின்னா நம்ம T அதுல contained in அப்படின்னு இருக்கணும். ஓகே, இருந்து அந்த T நம்மளோட அந்த யூனியன் ஆஃப் இன்டர்வல்ஸ்க்கு சப்செட்டா இருக்கணும். அப்புறம் அந்த நம்ம இன்டர்வல்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த இன்டர்வல்க்கு லென்த் கண்டுபிடிச்சு யூனியன்ல இருக்கிற எல்லா இன்டர்வல்ஸ்க்கும் லென்த் கண்டுபிடிச்சு அந்த லென்த் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா it should be less than epsilon. இப்படி இருந்துச்சு அப்படின்னா then we say our set T is of measure 0. இதுக்கும் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Take any singleton set in R, then its measure is 0. எப்படின்னு பார்க்குறோம். Let A is equal to X, where X is a real number எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு கவர் பண்ற மாதிரி ஒரு இன்டர்வல் நம்ம எடுக்கிறோம். Take I is equal to X minus epsilon by 4, X plus epsilon by 4. So X அந்த ரியல் நம்பர் எந்த ரியல் நம்பரோ அதுக்கு ஜஸ்ட் எப்சிலான் பை 4 ரேடியஸ்ல நம்ம ஓப்பன் இன்டர்வல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பா இந்த இன்டர்வல்குள்ள எக்ஸ் இருக்கு. தட் இஸ் அவர் செட் ஏ இஸ் கண்டெய்ன்ட் இன் ஐ. இந்த இன்டர்வலோட லென்த் கம்ப்யூட் பண்றோம். எல்லா 5 என்ன வரும், இன்டர்வலோட லென்த் ஏ கமா பி இதான் நம்மளோட இன்டர்வல் அப்படின்னா அதோட லென்த் என்ன வரும், பி மைனஸ் ஏன்னு வரும். ஸோ எக்ஸ் பிளஸ் எப்சிலான் பை 4 மைனஸ் x minus epsilon by 4. So இங்க minus minus plus ஆயிடும். இங்க x cancel பண்ணிடலாம். So 2 epsilon by 4 which is epsilon by 2 which is less than epsilon. So இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம செட் A ஒரே ஒரு இன்டர்வல் இருந்தாலும் நம்ம அதை என்னன்னு சொல்லலாம், கவுண்டபிள் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்டர்வல் வச்சு கவர் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த இன்டர்வலோட லென்த் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா it is less than epsilon வருது. And hence இந்த செட்டோட மெஷர் என்ன, 0. Take any finite set, then its measure is also 0. So let A is equal to x1, x2, etc. xk, where each xi is a real number. இப்போ என்ன பண்ண போறோம், அதே ஐடியா சிங்கிள்டன் செட்டுக்கு என்ன பண்ணமோ அதே தான் இப்ப நம்ம ஃபைனைட் செட்டுக்கும் பண்ண போறோம். அங்க ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சு, அதனால ஒரு இன்டர்வல் வச்சு கவர் பண்ணிட்டோம். இங்க நமக்கு k எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு இன்டர்வல்க்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இன்டர்வல் எடுக்க போறோம். ஓகே, சோ இப்ப இந்த x1க்கு இன்டர்வல் எப்படி சூஸ் பண்றோம் அப்படின்னா x1 மைனஸ் எப்சிலான் பை 4k. அங்க எப்சிலான் பை 4ன்னு எடுத்தோம், ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்தப்ப. இங்க நமக்கு k எலிமெண்ட்ஸ் இருக்கும் பொழுது எப்படி எடுத்துக்கிறோம், எப்சிலான் பை 4k அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இதே மாதிரி I2ங்கிறது என்னது, x2 ஓட இன்டர்வல். So x2க்கு இன்டர்வல் இப்படி சூஸ் பண்ணிக்கிறோம். சேம் இதே மாதிரி தான் x2 minus epsilon by 4k, x2 plus epsilon by 4k. இதே மாதிரி சூஸ் பண்ணிட்டே போறோம். xkக்கு இன்டர்வல் ik இப்படி எடுத்துக்கிறோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த இன்டர்வல்ஸ் இதுக்கெல்லாம் யூனியன் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா A is contained in the union. Okay, so A is contained in the union n equal to 1 to k in. அடுத்தது இப்ப ஒவ்வொரு இன்டர்வல்க்கும் லென்த் கம்ப்யூட் பண்ணுவோம். எல்லா 5 என்ன வரும், லென்த் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா x1 plus epsilon by 4k minus x1 minus epsilon by 4k. so minus of minus இங்க plus வந்தாச்சு. x1 கேன்சல் பண்ணிரலாம். so 2 epsilon by 4k வரும். so this is epsilon by 2k. இதே மாதிரி length of I2 கண்டுபிடிச்சாலும் என்ன வரும், இந்த எலிமெண்ட் x2 கேன்சல் ஆயிடும். திரும்பவும் நமக்கு என்ன வரும், சேம் இதே லென்த் தான் வரும், எப்சிலான் பை 2k. ஓகே, இங்க இருக்க ஒவ்வொரு இன்டர்வலோட லென்த்தும் என்ன, எப்சிலான் பை 2k. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். இந்த இன்டர்வல் லென்த்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்றோம். சிக்மா n equal to 1 to k L of in. L of in என்ன, எப்சிலான் பை 2k. ஒவ்வொரு இன்டர்வல் L of I1 எப்சிலான் பை 2k தான். ஒவ்வொரு இன்டர்வலோட லென்த்தும் எப்சிலான் பை 2k தான். So it is constant, it is independent of this summation. நம்மளோட summation variable என்ன, n. And this is a constant. So in the constant epsilon by 2k
k times நம்ம add பண்றோம். k times add பண்ணா அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? Epsilon k divided by 2k ன்னு கிடைக்கும். We can cancel the k and this is less than epsilon. That is நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்ம set A வ finite union of intervalsல நம்ம கவர் பண்ணிட்டு இந்த intervals எல்லாத்துக்கும் length கண்டுபிடிச்சு add பண்ணோம் அப்படின்னா the sum of the lengths less than epsilon சொல்லி காமிச்சிட்டோம். And hence இந்த set A ஓட measure 0. இதே கான்செப்ட் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றோம் countable setக்கு. So now we are going to show that measure of a countable set is 0. So let A is equal to x1, x2, etc. where each xi is a real number. இதே கான்செப்ட் தான். ஓகே, x1 ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இன்டர்வல் எடுக்க போறோம். சோ அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு இன்டர்வல் இருக்கும்? இங்க எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? கவுண்டபிள் எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ அப்ப நம்ம கிட்ட actually the set is countably infinite. Okay, சோ அப்ப நம்ம கிட்ட அப்ப எவ்வளவு இன்டர்வல்ஸ் கிடைக்கும்? countably infinite இன்டர்வல்ஸ் கிடைக்கும். சோ இதுக்கெல்லாம் யூனியன் போட்டோம் அப்படின்னா A will be contained in that union. நம்ம இன்டர்வல் எப்படி சூஸ் பண்றோம் அப்படின்னா இப்ப x1 அப்படின்னா x1 ஓட இன்டர்வல் I1 எப்படி சூஸ் பண்றோம் அப்படின்னா x1 minus epsilon by 4 square, x1 plus epsilon by 4 square. அடுத்தது I2 ஓட இன்டர்வல் x2 minus epsilon by 4 power 3. Okay, first 4 power 2 ன்னு எடுத்தோம். I2 னா 4 power 3. So இதே மாதிரி சூஸ் பண்ணிட்டே வரோம். So in general அப்ப nth interval, nth element ஓட இன்டர்வல் எப்படி எழுதுறோம் அப்படின்னா xn minus epsilon by 4 power n plus 1, xn plus epsilon by 4 power n plus 1. So இப்ப எப்படி எழுதலாம்? A is contained in union n equal to 1 to infinity in. That is, now we have covered our set A using a countable collection of intervals. Okay, A is a subset of this union. அடுத்தது இப்ப அந்த ஒவ்வொரு இன்டர்வல்க்கும் லென்த் கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணணும்? லென்த் கண்டுபிடிச்சு sum of the lengths is less than epsilon அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதோட லென்த் என்ன? L of I1 என்ன வரும்? x1 plus epsilon by 4 square minus x1 plus epsilon by 4 square வரும். So x1 cancel ஆயிடுச்சு. epsilon by 4 2 epsilon by 4 square இருக்கும். So இதை பிரிச்சு எழுதிக்கலாம். 4 into 4 ன்னு எழுதிக்கலாம். So ஒரு 2 இங்க cancel ஆயிடும். So நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும்? epsilon by 2 into 4. இதே மாதிரி I2 ஓட லென்த் என்ன கிடைக்குது? epsilon by 2 into 4 square. So in in interval in ஓட length என்ன கிடைக்கும் அப்படின்னா epsilon by 2 into 4 power n. Okay, now sigma n equal to 1 to infinity L of in. that பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதலாம்? sigma n equal to 1 to infinity epsilon by 2 into 4 power n. Okay, இதுல வந்து epsilon by 2 constant independent of the summation because summation variable என்ன n. So epsilon by 2 வெளில எடுத்துக்கிறோம். நம்ம கிட்ட இங்க என்ன இருக்கு? சீரிஸ் sigma n equal to 1 to infinity 1 by 4n. இது என்ன? ஜியோமெட்ரிக் சீரிஸ். ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 1 by 4. ஓகே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? 1 by 4 plus 1 by 4 square plus 1 by 4 cube etc. இப்படி போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் a என்ன? 1 by 4. ரேஷியோ என்ன? 1 by 4. ரேஷியோ 1 by 4. இங்க நம்மளோட ரேஷியோ less than 1 இருக்கு. So less than ரேஷியோ less than 1 இருந்துச்சுன்னா நம்மளோட ஜியோமெட்ரிக் சீரிஸ் கன்வர்ஜ் ஆகும். Otherwise converge ஆகாது. greater or equal to 1 இருந்துச்சுன்னா converge ஆகாது. So it is less than 1 இருக்கிறதுனால converge ஆகுது. Okay, so இதோட sum என்ன வரும்? ஃபார்முலா என்ன? a by 1 minus r. a ஓட வேல்யூ என்ன? 1 by 4 divided by 1 minus r. r இங்க 1 by 4 தான். ரேஷியோ 1 by 4 தான். So 1 minus 1 by 4 is 3 by 4. So cancel பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 1 by 3 கிடைக்குது. That is, அப்ப நமக்கு இங்க என்ன இருக்கும்? epsilon by 2 into 1 by 3 just epsilon by 6 ன்னு கிடைக்கும். So which is less than epsilon. So sum of the lengths என்னன்னு prove பண்ணிருக்கோம், less than epsilon. Therefore measure of any countable set in R is 0. Okay, these are examples of sets of measure 0. Okay, now measure of the Cantor set is 0. Okay, Cantor set ஓட measure 0. Cantor set நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க சர்ச் பண்ணி என்னன்னு பாத்துக்கோங்க. ஓகே, சோ நோட் Cantor செட் வந்து ஆக்சுவலி அன்கவுண்டபிள் செட். ஓகே, அன்கவுண்டபிள் செட், பட் அதோட மெஷர் என்ன? 0. ஓகே, நெக்ஸ்ட் a property is said to hold almost everywhere on a set S written. இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா a dot e dot on S அப்படின்னு டினோட் பண்றோம்.
if it holds everywhere on S except for a set of measure 0. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு அந்த செட்ல எல்லா பாயிண்ட்லயும் இருக்கு, ஒரு ஏதோ ஒரு சப்செட்ல இல்ல அப்படின்னு பாக்குறோம். அந்த சப்செட்டோட மெஷர் என்னவா இருக்கு? 0வா இருக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா then we say the property holds almost everywhere. Okay, so அதாவது கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சில இடத்துல இல்ல, பட் எங்க இல்லையோ அது வந்து நெக்லிஜிபிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஏன் அப்படின்னா அந்த எங்க இல்லையோ அந்த பாயிண்ட்ஸ் அதை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சப்செட்டோட மெஷர் என்னவா இருக்கு? 0வா இருக்கு. ஓகே, if Fn is an increasing sequence of functions on S such that Fn converges to F almost everywhere on S, we indicate this by writing Fn increases to F almost everywhere on S. Okay, இந்த notation எழுதணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? Fn is an increasing sequence of functions which converges to F almost everywhere on S. Okay, இதே மாதிரி decreasing sequence எழுதுறோம். Fn decreases to F almost everywhere அப்படின்னா என்ன அர்த்தம்? Fn is a decreasing sequence which converges to F almost everywhere. Okay, இந்த ரெண்டு notations பார்த்திருக்கோம் and that's all.